ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தலைமை பொறுப்பு யாருக்கு? இதை தலைப்பு. கிரகங்கள் நம்மளுடைய வாழ்வியலில் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவை. இந்த கிரகங்களின் தன்மையினால தான் ஒரு மனிதன் வாழ்வது, வீழ்வது, மகிழ்ச்சியை பெறுவது, துக்கத்தை பெறுவது, மரணத்தை சந்திப்பது, மிகவும் சிறப்புமிக்க வாழ்வுகளை அனுபவிப்பது, நல்ல திருமணம், நல்ல வேலை, நல்ல படிப்பு, நீண்ட ஆயுள் அனைத்தையும் தீர்மானிக்கும் சக்தி மிக்கவர்களாக இருப்பவர்கள் கிரகங்கள் தான். இந்த வரிசையில் ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருப்பது, ஒரு நாட்டுக்கு தலைவராக இருப்பது, ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பது, ஒரு நிறுவனத்திற்கு தலைவராக இருப்பது, ஒரு விளையாட்டுக்கு தலைவராக இருப்பது, ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருப்பது அப்படிங்கிற மாதிரி தலைமை பொறுப்பு தேடி வந்து அலங்கரிக்கும் அமைப்புங்கிறதையும் இந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்கும். ஒரு ஜாதகத்தில் சில கிரகங்களின் அளவீடுகளின் அடிப்படையிலேயே ஒரு மனிதன் உயர்நிலை யோகிதைகளை படிப்படியாக வளர்ந்து பெற்று விடுவான். அந்த மாதிரியான ஒரு உயர்நிலை யோகிதையை தரக்கூடிய அமைப்பு தலைமை பொறுப்பு. இது நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருக்கலாம், ஒரு தேசத்தின் தலைவராகவும் இருக்கலாம், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கலாம், உங்கள் உறவுகளின் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கலாம், ஒரு காரியத்தில், ஒரு பொது காரியத்தில் தலைமை பொறுப்புக்கு வரலாம். தலைமைங்கிற அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் தீர்மானிக்கும். இந்த தலைமை பொறுப்பை வகிக்கும் தன்மை அப்படிங்கிறது உங்கள் வாழ்நாளில் நிறைய பேர் அதை அனுபவிச்சும் வந்திருப்பீங்க, கடந்திருப்பீங்க. ஒரு பேங்க்கில் மேனேஜராக, சீனியர் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறது, உயர் பதவி அதிகாரம், சிஇஓ மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியது, நிர்வாகவியல் கூட்டத்தில் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தலைமை பதவியை நீங்கள் அனுபவிக்கிறது, அரசியல் கட்சிகள் சார்பாக இருக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கலாம். இந்த யோகத்தை தருவதற்கு உங்கள் ஜாதகத்தில் குறைந்தபட்சம் 3 கிரகங்களாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம். இந்த 4 விதிகளில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இதில் யார் இருக்காங்கங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. குறைந்தபட்சம் 3 கிரகங்கள் ஆட்சி அடைந்த நிலையிலோ, உச்சம் அடைந்த நிலையிலோ, மூலத்திரிகோணம் அடைந்த நிலையிலோ அல்லது திக்பலம் அடைந்த நிலையிலோ இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கு தலைமை பொறுப்பு தேடி வரும். இதுதான் சூட்சுமம். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்திற்கு லக்னத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி, மூலத்திரிகோணமும் அங்கே அடைவார்னு வச்சுக்குவோம். 2ஆம் இடத்தில் புதன் உச்சம், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி. இப்போ இந்த ஜாதகம் ஒரு தலைமை பொறுப்பை அலங்கரிக்க தகுதி உள்ள ஜாதகம். சரியான பருவம், சரியான காலத்தில் இவர் ஒரு நிறுவனத்திற்கோ, ஒரு சமுதாயத்திற்கோ, ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தான் செய்யும் தொழிலுக்கோ தலைமை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவார். புரியுதுங்களா? 3 கிரகம் ஆட்சி, 3 கிரகம் உச்சம், 3 கிரகம் மூலத்திரிகோணம் அல்லது 3 கிரகம் திக்பலம் அடைந்த நிலையில் கூட இந்த தலைமை பதவியை பெற்றுத்தரும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம். இந்த லக்னத்திலேயே குரு பகவானும் புதனும் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. லக்னத்திலேயே குருவும் புதனும் இருக்கார். இதில் புதனுக்கு திக்பலமும் கிடச்சிடும், ப்ளஸ் நீச்சபங்கமும் கிடச்சிடும், குருவுக்கு ஆட்சியும் கிடைத்துவிடும். இவருக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி. 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி, அவர் வளர்பிறை சந்திரன். 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராகும் தகுதி கொண்ட ஜாதகம். இங்கே 4 கிரகங்கள் பவரில் இருக்குது. ஒன்று லக்னாதிபதி, அடுத்தது 6க்குடைய சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார், சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார், லக்ன சுபர்கள் வலுவோடு இருக்கக்கூடிய ஜாதகமாக போய்விடுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த அமைப்பு வரும். 3 கிரகங்கள் பவரில் இருக்கலாம். 3 கிரகம் உச்சமாக இருந்தாலும் இந்த வலிமை கிடைக்கும். ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் குரு உச்சம். தனுசு லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்தில் குரு உச்சம், வீடு கொடுத்த சந்திரன் உச்சம். வீடு கொடுத்த சந்திரன் 6ஆம் இடத்தில் உச்சம். தனுசு லக்னம் 8ஆம் இடத்தில் குரு உச்சம், வீடு கொடுத்த சந்திரன் 6ஆம் இடத்தில் உச்சம். இந்த ஜாதகருக்கு சனியும் உச்சம். 2 குடையும் 2, 3 குடைய சனி உச்சம். வெளிநாட்டில் மிகப்பெரிய ஒரு பதவியில் ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கும் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். புரியுதுங்களா? 3 கிரகம் உச்சம், லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி மற்றும் 2, 3 குடைய சனி. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணுங்கிற அவசியம்லாம் இல்லை.
3 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வலுவடைந்து விட்டாலே அந்த வலுவின் நிலைப்பாடு, உச்சம் என்பது உயர்நிலை வலு, மூலத்திரிகோணம் என்பது 2ஆம் நிலை வலு, ஆட்சி என்பது 3ஆம் நிலை வலு, திக்பலம் என்பது 4ஆம் நிலை வலு. அப்போ இந்த 4 நிலைகள்லையும் ஒருத்தர் பதவியில் இருப்பார். தலைமை பொறுப்பு அவரை தேடி வரும். சாதாரணமாக ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஒரு 100 வீடு கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும், அதில் ஒரு அசோசியேஷன் இருக்கும், அதுக்கு அவர் தலைவராகிடுவார். அவர் சொல்கிறபடி சிலர் நடக்கிறதுக்கு அந்த அசோசியேஷனை கட்டி காக்கிற அமைப்பு இருக்கும். ஒரு ஏரியா இருக்கும், ஒரு கவுன்சில் இருக்கும், ஒரு வார்டு இருக்கும், அந்த வார்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வர்றது. கவுன்சிலர் தொடங்கி பிரதமர் வரைக்குமான பதவிகளை அலங்கரிக்கும் தன்மையும் இதற்குள்ளேயே சூட்சமாக இருக்கும். 3 கிரகத்துக்கு மேற்பட்டு வலுவடையும் போது இன்னும் அதிகமான பவரில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கிரகம் உச்சமாக இருக்கும், 2 கிரகம் ஆட்சியாக இருக்கும், 2 கிரகம் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கும். அந்த பவர் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ராகு கேதுகளுக்கும் சூட்சுமமான உச்ச நீச்ச வீடு உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. விருச்சிகத்தில் இருந்தாங்கன்னா ராகுவும் கேதுவும் ஃபுல் பவரில் இருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே அவர்களை உச்ச வலிமையோடு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவர்களுக்கும் உச்ச நீச்சத்தை கணக்கிடலாம். சில ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விதியே இருக்காது, ஆனால் நல்ல தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. விருச்சிகத்தில் ராகுவோ கேதுவோ உட்காந்து அந்த 3ஆவது ஒரு நபரின் வேலையை மறைமுகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. 2 கிரகம் பவரில் இருக்கும், ஒரு கிரகம் பவரே இல்லையே, இவர் எப்படி தலைமை பொறுப்பில் இருப்பார்னு யோசிக்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கன்னி லக்ன ஜாதகம். கன்னி லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்திலேயே குரு பகவான் இவர் திக்பலம் அடைகிறார். லக்னத்திலேயே குரு பகவான் திக்பலம் அடைகிறார். 7ஆம் இடத்துல சனி திக்பலம் அடைகிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடைகிறார். விருச்சிகத்தில் ராகு. லக்னத்திலேயே குரு, 7ஆம் இடத்துல சனி திக்பலம், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம், லக்னத்தில் குரு 3 கிரகம் திக்பலம், ஒரு கிரகம் உச்சம் ராகு. இவர் ஒரு தலைமை பொறுப்பு நிர்வாகியாக இருக்கிறார் ஒரு பேங்கிங் செக்டார்ஸ். ஸோ இந்த அமைப்புகள் உங்களுக்கு தலைமை பொறுப்பு தேடி வருவதற்கு 3 கிரகங்களில் வலுவி தேவைப்படுகிறது. இதில் இவர்கள் லக்ன சுபர்களாக இருக்கிறார்களா, லக்ன பாவிகளாக இருக்கிறார்களா என்பது 2ஆம் பட்சம். தனிமனித வாழ்க்கையின் பொருளாதார வெற்றிகள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்களை தீர்மானிப்பதற்கு நமது லக்னம் தனாதிபதி, குடும்பாதிபதி, திரியாதிபதியின் கணக்கு போட்டாலும் ஒரு பதவி, அந்தஸ்து, ஒரு தலைமை பொறுப்பு முன்னாடி நின்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து திகழ்வதற்கு இந்த கிரக அமைப்புகள் போதுமானதாக இருக்கும். ஒரு கும்பலக்ன ஜாதகம். இந்த கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்துல போய் உச்சமாயிடுறார். லக்னாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானம் துலாத்தில் உச்சம் அப்படிங்கிற வலிமையோடு இருக்கார். இந்த கும்பலக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி என்கின்ற வலிமையோடு இருக்கார். லக்னாதிபதி உச்சம், 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, மூலத்திரிகோணம், இவங்களுக்கு சந்திரனும் உச்சம், ரிஷபராசி. 3 கிரகங்கள் வலு, ஒளி கிரகங்கள் வலு, லக்னாதிபதி வலு. இவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார், நல்ல ஒரு பதவியில் அந்தஸ்தில் இருக்கிறார். இந்த அமைப்புகள் இதில் தான் குறிப்பிடப்படும். ஸோ நீங்கள் எந்த லக்னம் என்ன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, 3 கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்காங்களா, இந்த வலுவின் நிலை உச்ச வலுவோடு 3 கிரகங்கள் இருந்தால் 200% தலைமை பதவி தேடி வருகிறது. அரசனாய் வாழ தகுதி கொண்டவராகிறார் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். இன்றைக்கு எத்தனை அரசர்களை நம்ம உருவாக்க முடியும்னு தெரியாது, ஆனால் அந்த ரேஞ்சுக்கு ஒரு வலிமையான அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். 3 கிரகங்கள் மூலத்திரிகோணம் அடைந்திருக்கிறதா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம். லக்னத்திலே செவ்வாய் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சூரியன் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார். இது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7 ஆட்சி, 5ல் சூரியன் ஆட்சி, ப்ளஸ் லக்னத்தில் செவ்வாய் ஆட்சிங்கிற மாதிரியும் வரும். மூலத்திரிகோண வலுவும் கிடைக்கும். இதுவும் ஒருவித தலைமை பதவி பொறுப்பு அந்தஸ்தை அனுபவிக்கும் யோகிதை. ஸோ 3 கிரகங்கள் வலுப்பெற்ற நிலையில் உச்ச வலிமையோடு இருந்தால் முழுமையான தலைமை பரப்பு 200% வலிமையும், மூலத்திரிகோண வலுவோடு இருந்தால் 150% வலிமையும், வலிமை மிக்க பதவிகளும் தலைமையும் தேடி வருவது. ஆட்சி பொறுப்போடு இருக்கிறார்கள், 100% வலிமை மிக்க பதவிகள் தேடி வருவது. திக்பல பொறுப்போடு இருக்கிறார்கள், 3 கிரகம் திக்பலம் ஜாதகத்தில் வலுவாக இருக்குது, 50% வலிமையான பதவிகள் தலைமை தேடி வருவதுங்கிறது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த தலைமையின் மூலமாக இவர் தன் வாழ்வை வளப்படுத்தி கொள்வதுடன் தன்னை சார்ந்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பது, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, சமுதாயத்திற்கு நல்லவர்களாக செயல்படுவது, சமுதாயத்தில் மதிப்புமிக்க ஒரு வாழ்வியலை வாழ்ந்து முடிப்பதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சில ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக ஒன்றுமே இருக்காது, ஒரு பவரே இல்லையே, இவங்களாம் எப்படி இவ்வளோ பெரிய பதவியில் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாங்க, இவ்வளோ பெரிய விளையாட்டுத்துறை சாதனையாளர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். 3 கிரகங்களுக்கு மேல் ஒரு ஜாதகத்தில் வலுவடைந்து விட்டாலே அவரை நிச்சயமாக ஒரு உயரத்திற்கு கொன்று சேர்த்து விடுகின்றன என்பது தான் நிதர்சனமான மனு. இதுக்கு இந்த நிதர்சனமான உண்மைக்கு நிறைய உதாரண ஜாதகங்களை நமக்குள்ளேயே நம்மக்கிட்ட சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மூலமாகவே நம்மளால் அறிய இயலும்.
ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவர்களின் ஜாதகங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் அவர்களுடைய ஜாதகங்களை கணக்கு போட்டு பாருங்கள். நான் சொன்ன இந்த விதி பொருந்தி வரும். பொருந்தாத விதிகள் எதையும் நாம் சொல்வதே இல்லை. பொருந்துகிற விதிகளை மட்டுமே சொல்கிறது. அதுவும் அனுபவ விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 32 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 31 வருடம் முடிஞ்சு 32வது வருஷம் ஜோதிட தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இந்த 32 ஆண்டு கால அனுபவத்தின் வாயிலாக வெளிப்படுத்தும் உண்மைகள் தான் இவைகள் எல்லாம். ஸோ உங்கள் ஜாதகத்திலோ, உங்கள் வாரிசுகள் ஜாதகத்திலோ, உங்கள் வாழ்க்கை துணை ஜாதகத்திலோ 3 கிரகங்கள் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம் பெற்றிருந்தால் நிச்சயம் அவர்களால் உங்களுக்கு வளர்ச்சி, பதவி, முன்னேற்றம் போன்றவை கட்டாயம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31 வர சண்டே தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.